Hi viewers, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் JB's Easy Learning. JB's Easy Learningல மை பிளேலிஸ்டில் பன்னி குக்கிங் அதில் இன்றைக்கி நம்ம வந்து டைனமிக் சிக்கன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைனமிக் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. ஸோ டைனமிக் சிக்கன் அது கூட நான் வந்து மெயின் டிஷ் வந்து புலாவ் வந்து மஷ்ரூம் புலாவ். ஸோ இன்றைக்கி வந்து மெயின் டிஷ் நம்ம வந்து இந்த சைட் டிஷ் நம்ம டைனமிக் சிக்கன் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நியூ சிக்கன் டிஷ் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்டு ஃபன்னி குக்கிங்கில் இதுதான் ஃபஸ்ட் டைம் சிக்கன் டிஷ் ஒன்று காட்ட போகிறோம். டைனமைட் சிக்கன். ஸோ டைனமைட் சிக்கனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு என்னென்ன இருக்குது அப்படின்னா, கரம் மசாலா, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர். இது வந்து போன்லெஸ் சிக்கன். ஸோ போன்லெஸ் சிக்கன் மார்னிங் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த போன்லெஸ் சிக்கனில் ஜஸ்ட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு அப்படியே வச்சுருக்கு. ஒரு ½ அன் ஹவர் மேரினேட் பண்ணுற மாதிரி. இது கார்லிக் சில்லி, இஞ்சி பூண்டு விழுது. ஸோ தனியாக ஒரு 4 பூண்டு பல் எடுத்து தனியாக அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 முட்டை. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோ சாஸு அண்டு சோயா சாஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் போகலாம். ஓகே, இப்போ வந்து சன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்போது. ஸோ ஸ்பைசி பேட்டர் ரெடி பண்ணுறது எப்படின்னு காட்டுறோம். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகே, சூப்பர். போதுமா அது? அப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்துருக்க அந்த சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா, பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தான் எடுத்துக்கிடுங்க. எல்லாமே எடுத்து நல்லா கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு இது மேரினேட் பண்ணணுமா? மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். ஏன்னா மேரினேட் பண்ண வேண்டியது இல்லை. இனிமேல் மேரினேட் பண்ண வேண்டியது இல்லை. பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எப்பவுமே கையில் நல்லா பிசைஞ்சிங்கன்னா எல்லா இதுலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்பூனு அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கலராதீங்க. சூப்பர். அடுத்தது ஃபைனலாக இதில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டை, 2 முட்டை. ஒரு முட்டையை போட்டுட்டு நோய் நல்லா அப்படியே சுத்தமாக பிசைஞ்சுவாங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுது, அதனால பத்தலை அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் வந்து ஸ்பைசி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு நம்ம டைனமைட் சிக்கனுக்கு. டைனமைட் சிக்கன் எப்படி இருக்குன்னு தெரியல, வாயில் போட்டால் வெடிக்குமோ? டைனமைட் சிக்கன். ஸோ இதெல்லாம் என் பையன் செய்வான்னு எனக்கு தெரியாது. இந்த அளவு செய்கிறோம் அப்படின்னா நீங்கள்லாம் கூட படிக்க வைக்கிறதுக்கு வெளியூர் அனுப்புங்க. அப்போ தான் பசங்க நல்லா கற்றுப்பாங்க சமைக்கிறது எப்படி அப்படின்ட்டு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுத்தது நம்ம இந்த கடாயில் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம்.
டிஷ்யூ பேப்பரில் போட்டு அந்த ஆயிலெலாம் ஃபில்டர் ஆகிற அளவுக்கு போட்டு எடுத்து வச்சுருங்க. சிக்கன் ரெடி இப்போது. ஸோ சிக்கன் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். இருக்கிற எல்லா சிக்கனும் ஃப்ரை பண்ணி எடுத்துருந்துச்சு. அடுத்தது ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கறி லீவ்ஸ் நல்லா வாசம் நல்லா வரும். பூண்டு பொடியாக நறுக்கி வச்சிருந்த பூண்டு ரெண்டுத்தையும் நல்லா நெய்யில் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து பொடியாக நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், அந்த வெங்காயத்தை இன்னும் நல்லா வதக்கிடுங்க. அதோட சேர்த்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு நம்ம வறுக்கும் போது போட்டோம்னா சீக்கிரமாக அது வந்து நல்லா வதங்கிடும் வெங்காயம். ஸோ இது ஒரு டிப் உங்களுக்கு. ஸோ வதக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் சீக்கிரம் ஆகணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டு வதக்குனீங்கன்னா நல்லா குயிக்காக கோல்டன் ப்ரௌன் கலர் பண்ணுவோம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த இதில் ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்குவோங்க. தேவைன்னா ஆட் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் முட்டையை உடச்சி ஊற்றணும் அப்படின்னா. அடுத்தது சோயா சாஸ் கொஞ்சமாக ஒரு அரை மூடி அந்த இதில். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், நல்லா ஃப்ளேவருக்கு போடுறது. இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நடுவில். நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் நடுவில் ஆட் பண்ணுவோம் கரம் மசாலாவும். ஸோ இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்த்துவாங்க சால்ட்டு. இந்த மாதிரி ஒரு லைட்டாக கொதி வரும். கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி ஊற்றினால சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்டு. கொஞ்சம் தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அதை ஊற்ற போகிறோம். போடுங்க. ஒரு கலர் கலக்கிக்கோங்க. இப்போ அந்த இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மாறும். கொஞ்சம் திக்கு கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா திக்கு கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடிச்சு இப்போ லைட்டாக அது மேலே பெப்பர் போடுறோம். மொத்தம் நல்லா பெப்பர் நல்லா தெளிக்கோங்க. பெப்பர் நல்லது. நம்ம சில்லி பவுடரோட பெப்பர் பவுடர் உடம்புக்கு நல்லது.
பெப்பர் போட்டுருங்க. இதில் வந்து இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருந்தோம்னா இன்னும் கலராக இருந்திருக்கும், நல்லா ரெட்டிஷாக இருந்திருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து கட் பண்ணியிருக்க கொரியண்டர் லீவ்ஸ், நல்லா கொத்தமல்லி தழையை நல்லா அப்படி போட்டு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. ஒரு புரட்டு பொட்டினா சூப்பர். டைனமைட் சிக்கன் ரெடி. சிம்பிள் ப்ராசஸ், ரொம்ப குயிக்காக கூட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக வறுத்தெடுக்கணும். இந்த கிரேவியில் போட்டு ஸோ டைனமைட் சிக்கன் நம்ம டைனமைட் சிக்கன் ரெடி. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதில் பொரிச்சு எடுத்த அந்த சிக்கனு அது நல்லா கிறிஸ்பியாக உள்ள போகுது. மேலே வந்து நம்ம பண்ண அந்த கிரேவி ஒரு டேஸ்ட் தனியாக டேஸ்ட்டாக கொடுக்குது. ஸோ அதனால தான் டைனமைட்ன்றாங்க. ஸோ ஒரு கிறிஸ்பி அண்டு ஒரு கிரேவி ரெண்டு கலந்த மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷன். இது நல்லா வாசனை நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டைனமைட் சிக்கன், ரைட்? ஸோ இந்த வெரைட்டியை செக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.